குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விலாக் வந்து ஈவினிங்லேருந்து இப்போ டைம் என்னாச்சு 6 o'clock ஆச்சுங்க. ஸோ இப்போ தான் டிஷ் வாஷர் வந்து அன்லோட் பண்ணேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம், நம்மளும் விலாகையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போல்லாம் முக்கால்வாசி மார்னிங் வந்து விலாக் ஆரம்பிக்க முடிய மாட்டேங்குதுங்க, ஏன்னா செம்ம பிஸியாக போயிட்டுருக்கா. அதுவும் இல்லாமல் சேம் ரொட்டீன், குட்டீஸை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது. அதனால் கேமராவையே நான் வந்து ஈவினிங்க்கு மேலே தான் எடுக்கிறதே. ஸோ ஃபஸ்ட்டு காஃபி ஓடி ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளோட காஃபி போடுறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதுதான் மெஷரிங் ஸ்பூன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மாதிரி இருக்கும். இதை வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணிடணும். பேக் பண்ணிட்டு தான் நம்ம இதில் வந்து மாட்டணும். ஸோ இப்போ தான் சதீஷுக்கு போட்டு கொடுத்தேன். இப்போ எனக்கு அதையும் ஃபிட் பண்ணிடலாம். ஒத்த கையில் பண்ணுறது கஷ்டம், நான் அதனால் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட காஃபி மெஷின் வந்து இப்போ ஹீட் ஆகிருக்கும். இதை தாண்டி வரணும். ஆக்சுவலி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கடையில் இந்த கப்பை வச்சுட்டு அங்கே பேண்ட்ரியில் க்ராக்கரி யூனிட்டில் வச்சுட்டு என்ன சவுண்டு இருக்குதுன்னு உங்ககிட்ட காணிக்கிறேன். ஸோ என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓம்னு கேட்குதுல்ல. ஸோ அது சதீஷோட ஃபேவரட் சவுண்டு. ஈவினிங்க்கு மேலே நேரத்தில் ஸோ இதுலேருந்து வர்றது தான் அது. ஸ்விட்ச் இருக்கும், நீங்கள் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதை மாற்றினீங்கன்னா இது வந்து கேர்ள் வரும், பாய் வரும், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து அமேசானில் தான் வாங்கணும், சாண்டிங் பாக்ஸ் அப்படின்னு. ஸோ இதை வந்து சதீஷ் வந்து ஈவினிங்க்கு மேலே இதை வந்து ஆன் பண்ணி விடுவாங்க. நான் வந்து விலாக் எடுக்கும்போது ஆஃப் பண்ணி விடுவேன். ஓகே, ஸோ இதுதான் எங்களோட பூஜை ரூம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆச்சு. ஸோ விளக்கெல்லாம் பொருத்திட்டு இந்த சவுண்டை போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம டின்னர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ டின்னருக்கு முன்னாடி நம்ம ஒரு கப் காஃபி குடிப்போம். நான் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஈவினிங் காஃபி வந்து ஸ்கிப் பண்ண பார்ப்பேன். பட் சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கப் காஃபி தேவை. ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு டே தான். இன்றைக்கி செம்ம ஒர்க்கு. மெயினாக இன்றைக்கி வந்து வீடை ஃபுல்லாக தொடச்சி டஸ்டெல்லாம் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் காலையிலேருந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் செம்ம பிஸியாக போச்சு. ஸோ காஃபி குடிச்சிட்டு நம்ம டின்னர் செய்யலாம். ஓகே, ஸோ ஈஸ்ட் வந்து நான் இது வந்து 1 டீஸ்பூன் மெஷர் கரெக்டாக. நான் இதில் வந்து 3/4 டீஸ்பூன் ஈஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ லைட்டாக இதை கிளியரப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம கோதுமை ஆப்பத்துக்கு அரைக்க போகிறோம். நான் வந்து ஒரு பிளெண்டர் ஜார் வச்சுருக்கேன். இது வந்து ஹாமில்டன் பீச்சோட பிளெண்டர் ஜார். ஸோ பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து வெதுவெதுப்பான தண்ணினா இந்த கையை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா வார்மாக இருக்கணும். ஏன்னா ஈஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஹாட்டாகிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து செத்து போயிடும். அதனால் வெதுப்பான இளம் சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதில் நம்ம இந்த மிக்சர் அவ்வளோத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக போட்டுட்டு காணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு மாவு போட்டிருக்கேன். மாவு ஊற்றிட்டு ஏன் தண்ணி போடலைன்னா மாவு சம்டைம்ஸ் இடையில போய் சிக்கிரும், சைட்லலாம் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிட போகிறோம். இந்த இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லாக் பண்ணால் தான் ஆன் ஆகும். ஸோ லாக் பண்ணிவிட்டு காணிக்கிறேன்.
இது சொல்லிட்டு இருந்தேன் நேற்று நான் vlogல வந்து மிக்சியை வச்சுட்டு இந்த சைடு லாக் இல்லாததுனால டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு, நான் மறந்து ஆன் பண்ணிட்டேன். பட் இந்த பிளெண்டரில் அந்த பிரச்சனையே இல்லை. இதை நம்ம லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டோன்னா நமக்கு பிடிக்கணுன்னே அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து அரையட்டும். ஸோ நம்மளோட பேட்டர் வந்து நல்லா அரைஞ்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த பவுலில் மாற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் இது வந்து பொங்கி வரணும். நம்ம ஈஸ்ட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால பொங்கி வரணும். நீங்கள் அரைக்கும் போது ஒன்றே ஒன்று கவனிக்கிறது வந்து என்னென்னா, அந்த மாவு வந்து ஹீட் ஆகிடக்கூடாது. அதனால ரொம்ப அரைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் அரைக்க 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 உங்களுக்கு ஹீட் ஆகும். ஈஸ்ட் இருக்கிறதுனால ஒரு லெவலுக்கு மேலே ஹீட் ஆச்சுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதனால் வார்மாகவே தான் இருக்கணும், சரியா? அதனால் உங்கள் மிக்சி ஹீட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சிலே வச்சுக்க போகிறேன். இது பொங்குனதுக்கப்புறம் எனக்கு தேவைன்னு அப்படின்னா நான் இன்னும் தண்ணி விட போகிறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஓகே ஓகே ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு மூடி வச்சுருக்கேன். நம்ம இதை பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் இருக்குது, நமக்கு வந்து பொங்கும்போது தெரியும். ஸோ இதை மூடிட்டு ½ அன் ஹவர் இதை அப்படியே ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது ரைஸ் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம கிரேவி வச்சிடலாம், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுத்தரைச்ச கறி. ஓகே, பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து கிரேவி பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸ்லி பண்ண போகிறோம். இங்கே நான் வந்து வறுக்கிறதுக்கு காஸ்ட் அயர்ன் கடாய் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இது வந்து கிரேவிக்கு வச்சுருக்கேன். ஸோ இங்கே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வெங்காயம் ஒரு 2 அணத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், 2 உருளைக்கிழங்கு தோலை உரித்து கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா இருக்குது. தேங்காய் என்ன பண்ணேன்னா மிக்சி ஜாரில் வந்து துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டேன். அப்போ வறுக்கிறது ஈஸியாக வறுபட்டுரும். அப்புறம் கருவேப்பிலை இருக்குது, எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை இருக்குது. பின்ன என்னது, இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவலி போட போகிறோம். நான் வந்து வறுக்கிறதுக்கு காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக வறுபடும். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 5 வரமிளகா. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நம்ம இதை லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் போல் எண்ணெயில் லேசாக ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு வறுக்க போகிறேன். ஸோ இது வறுப்படட்டும். இதில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய், இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்டு கிரேவினால் நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சட்டி ஹாட் ஆகட்டும். இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதில் நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை, ஸோ கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்தாச்சு, வானரங்கள்லாம் வந்தாச்சு. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இப்போ வருவா பாருங்க, மைக்கியும் மகாவும். ஸோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்தாச்சு, வானரங்கள் வந்தாச்சு. என்ன மகா, நான் கிரேவி பண்ணிகிட்டு இருக்கேன், நீ குக் பண்ணுவேன்னா நில்லு. அது ஸ்நாக்ஸ் தானே பண்ண போகிறேன், நான் டின்னர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸ் நீ பண்ணு, நான் டின்னர் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ கிரேவியா? அப்போ என்ன பண்ண போகிறேன், குருமாவா? ஸோ இப்போ நான் வந்து 2 வெங்காயம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்லைஸ் பண்ணதை போட்டாச்சு. இது கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே வந்து நான் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். இந்த தேங்காவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம தீயல் இருக்குல்ல அதுக்கு வறுக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆட்டி நீங்கள் வறுக்கணும். காஸ்ட் அயர்னில் இந்த மாதிரி வறுக்கிறதெல்லாம் போட்டு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வறுப்படும் அண்ட் ஈஸியாக வறுத்துரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சதீஷ் கையில் இதை கொடுத்து இதை வறுக்க சொல்ல போகிறோம். இதை வறுங்க பண்ணடி சொல்லும், நீ பண்ணு. இப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டு போகிறேன், நீ அதுக்கப்புறம் பண்ணு. இந்த பிள்ளைகளுக்கு தொல்லை தாங்க முடியல போல இருக்க. குக் பண்ண போகிறேன் சுடும். நீ ஸ்நாக்ஸ் பண்ணு, 2வது பண்ணு. இருக்கட்டும், தண்ணி ஊற்றி வைக்கணும். ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். எங்கள் அம்மாவோட ஆக்சுவலி ரெசிபி. ஸோ இப்போ வந்து இதில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், சதீஷ் நல்லா சூப்பராக வதக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சதீஷ் நீங்கள் பார்க்கும்போது என்ன மறுபடியும் அண்ணன் முடி வளர்க்க ஆரம்பிச்சாச்சான்னு கேட்பீங்க. ஆமாம், ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த வாட்டி வந்து வெட்ட மாட்டாங்க அப்படிதானடா. ஸோ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளியும் போட்டுட்டேன். ஸோ இதையும் ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும், லேசாக மசிஞ்சா போதும். இங்கே அதே மாதிரி நம்மளோட தேங்காய் எல்லாமே நல்லா வறுபட்டுட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும், அப்போ தான் நல்லா வரும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், அதையும் போட்டு வறுத்துடலாம். ஸோ இங்கே நம்மளோட தக்காளி வந்து லேசாக சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து வதக்கிட்டு இருக்கும்போது கவனிக்காமல் போயிட்டேன், அதான் அடி பிடிச்சிருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து நான் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் நம்ம இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வீக் டேஸில் நமக்கு வந்து டைம் இருக்காதுல்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். நைட்டு பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணிடுங்க. அப்போ நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்க்கு எடுத்துக்கலாம். சவுண்டை குறைங்க. ஸோ நான் வந்து இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு போட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம். கோவக்காய் என்ன கோவம் வருது மகாக்கு. ஆக்சுவலி அவள் வந்து நான் இன்னைக்கு டின்னர் வந்து ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் நல்ல டைம் ஆயிடுச்சு. அவள் ஸ்நாக்ஸ் நம்ம டின்னராக சாப்பிட முடியுமா மகானி அப்புறமா பண்ணுன்னு கோவம். ஸோ வளர வளர கோவம் தான் வருது. உங்கள் குழந்தைங்க அப்படி இருக்காங்களான்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி போடணும். ஸோ உருளைக்கிழங்க நான் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் எந்த பொடியுமே அடுத்து போட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே இங்கே வறுக்கிறதுக்கு போட்டுட்டோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது வறுபட்டுரும். மிளகா மசாலா எல்லாமே கொத்தமல்லி எல்லாமே நம்ம வறுக்கிறதுல போட்டோமா, அதனால ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போட போகிறோம். அதனால இதுக்கு வந்து வெறும் நீங்கள் மஞ்சள் பொடி மட்டும் போட்டால் போதும். ஸோ மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் கிடக்கட்டும். நான் அதுக்கெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுதான் மகாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். மகாவை இன்னைக்கு கோவக்காரியை இனி கொஞ்சம் ஹெல்ப்பு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு கொஞ்சம் இப்போ குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா, அதனால் கோவம் வருது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இனி மூடி போட்டு இந்த பொட்டேட்டோ வேகணும். ஸோ இது வேகிறதுக்கும் அது வறுத்தாச்சு. ஆக்சுவலி நான் அடுப்பை அணைச்சிட்டேன். காஸ்ட் அயர்னால நீங்கள் கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னுமே அந்த சூட்டில் வந்து வறுபடும். ஸோ அது நல்லா வறுத்தாச்சு. இனி இது உருளைக்கிழங்கு வெந்தோடனே இதை நம்ம அரைச்சி இதில் விட வேண்டியதுதான், அவ்வளோதான். சதீஷ் பாருங்கள் பக்கத்துலேருந்து பக்குவமாக வறுத்தாச்சு. நான்லாம் இந்த மாதிரி வேலைக்கு மடிச்சிருவேன். அப்பப்போ இந்த தீயலுக்கு வறுக்கும் போதெல்லாம் வந்து தீஞ்சு போயிடும் எனக்கு. ஏன்னா நம்ம போட்டுட்டு எங்கேயாவது போயிடுவோம், தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் சதீஷ்ட ஒரு வேலையை கொடுத்தோன்னா சூப்பராக பண்ணுவாங்க. அதுவும் மெயினாக அந்த வதக்குறது அதெல்லாம். சரி, இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நான் நம்ம உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றி குறைச்சி வச்சாச்சு. இது அது வேகணுமா, இங்கே வறுப்பட்டதை நான் எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். இது வந்து ரொம்ப டார்க்காலாம் வறுக்கணும்னு இல்லை. ஸோ இப்போ இதை நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிட போகிறேன். அதுக்கிடையில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துலமே ஒதுக்கிற போகிறேன். ஸோ டிஷ்வாஷரில் நம்ம எல்லாத்தையுமே லோட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லோட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஆர்த்தி என்ன இங்கெல்லாம் ஒரே ஃபுல்லாக பாத்திரமா இருக்குன்னு. ஆக்சுவலி இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா சதீஷுக்கு பசங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஈவினிங் அவங்க வந்து ரைஸ் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து என்ன மேட்டர்னா, எங்கள் அம்மா வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் பெரியம்மா சைடில் ஒரு கோயிலில். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு பகர்ச்சை கொடுத்து விடுவாங்க. ஸோ உங்களுக்கு பகர்ச்சைங்கிற வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆக்சுவலி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா. அது எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே, பர்த்டே, கல்யாணம், சடங்கு, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து வீட்டுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து விடுவாங்க. அதுதான் பகர்ச்சை அப்படின்னு சொல்லுவோம். அதனால எங்கள் அம்மா வந்து பெரியம்மாக்க சைடில் வந்து ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷனாக, அதுக்கு அம்மா வந்து ஃபுட்டு கொடுத்து விட்டாங்க.
ஸோ அதில் உள்ள பாத்திரம் தான். இதுதான் இன்றைக்கி டின்னரு. நான் வந்து சதீஷ் ரைஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி நான் வந்து டின்னருக்கு அவங்களுக்கு இந்த ஆப்பம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டிஷ்வாஷரில் லோட் பண்ணிடலாம். ஸோ லோட் பண்ணிவிட்டு ஸோ சம்மர் ராவ்லாகாக இருக்குல்ல, நான் இந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஆக்சுவலி இது வரைக்கும் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணதே இல்லை. ஸோ ராவ்லாக் எனக்கும் இது வந்து ஈஸியாக இருக்குது ஆக்சுவலி என்னோடய டே டு டே இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஷார்ட்ஸை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போல்லாம் வந்து ஷார்ட்ஸில் தான் உங்களுக்கு மெயினான ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன், இம்பார்ட்டண்ட் ரெசிபீஸ் எல்லாம். இப்போ நான் உங்கள் கூட காணிக்கிறது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் எவ்ரிடே சாப்பிட்றது தான் நான் இப்போ வந்து vlogல வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் லேசாக க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். ஸோ இங்கே ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கொடுத்து விட்ட சாப்பாடில் லெஃப்ட் ஓவர் ரைஸு கோயிலில் உள்ளது. ஸோ நான் வந்து எந்த இதையுமே வேஸ்ட் பண்ணுறதே இல்லைங்க. எனக்கு மெயினாக பிடிக்காத ஒரு விஷயம் வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது தான். இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸ் எல்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நாளைக்கு மார்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, லெஃப்ட் ஓவர் ரைஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. சம்மர் டைமுக்கு உங்களுக்கு வந்து இதை விட பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருக்கவே முடியாது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். என்ன ஆயிருக்கும்னா, இந்த ரைஸ் ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த ஃபெர்மெண்டட் ரைஸை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது. ஸோ இதுதான் நாளைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். அதை ஊற்றி வச்சாச்சு. இப்போ நான் இதை அரைச்சிட்றேன். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்குமே வெந்திருக்கும். ஸோ இது வேகட்டும், நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம தேங்காவை வந்து நான் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ வெந்துட்டான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பொட்டேட்டோ வெந்திருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அது வேகட்டும். அண்ட் நான் இது சொல்லிகிட்ருக்கிற மாதிரி ப்ரீ டீன் பசங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகா சாவா கிட்ட கேட்போம். மகாமா, இந்த குட்டிக்கு வர வர ரொம்ப கோவம் வருது. நீ ஆக்சுவலி இன்னைக்கு டின்னர் என்ன பிளான் பண்ணியிருந்த? அப்போ சும்மா வந்து ரேண்டமாக பண்ணலாம்னு நினச்சியா? நெக்ஸ்ட் வீக், இந்த வீக்கெண்டில், சரியா? இப்போ வா. இப்போ நீ ஆப்பம் சாப்பிடலையா? அப்போ எது என்ன பண்ண போற? ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போற? என்ன பொட்டேட்டோ சிப்ஸா? அப்போ டொட்டியா சிப்ஸ் பண்ண போறியா? ஸோ மகா குட்டிக்கு இப்போ குக்கிங் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுங்க. எனக்கு அவள் ஆக்சுவலி நீ வந்து டின்னர் இன்னைக்கு பிளான் வச்சிருந்தேன்னே எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் நீ ஸ்நாக்ஸ் நினைச்சேன். எது இந்த ஆப்பம் நீ செய்வியா? பார்த்தீங்களா? சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். இந்த வீக்கெண்டில் அம்மா உனக்கு கோதுமை மாவை பீஸா டோ பண்ணி வைக்கேன். நீ பீஸா பண்ணுறியா இல்லை நீயே டோ பண்ணுவியா? கோத்து பார்த்தீங்களா? சரி, சமாதானப்படுத்துருவோம். இது அவளை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கு. ரிலாக்ஸ் பேபி. ஸோ நம்மளோட பொட்டேட்டோ வெந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து லேசாக மசிச்சு விடணும். மசிச்சு யார் விடுவான்னு பார்த்தீங்கன்னா மகா. இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ மகாவை இதில் பார்க்கும்போது எனக்கு என்னையே பார்த்தாப்புல இருக்குது. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் காலேஜ் இல்லை ஒர்க்குக்கு நான் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜாபுக்கு போயிருக்கும் போதே நான் பிளாக் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து மகா கேட்டியா, அப்போ வந்து நான் வந்து பிளான் பண்ணுவேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது. இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ண. லேசாக பண்ணால் போதும், அவ்வளோதான். எடுத்துரு, இந்த அரைப்பை போட்டுரு, இந்த மிக்சியில் இருக்குல்ல அதை போட்டுரு. ஸோ இன்றைக்கி டின்னர் என்ன பண்ணலான்னு நான் இருக்கல நெட்டில் பார்ப்பேன். மகா கேட்டியா, அதனால நெட்டில் பார்த்துட்டு அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் லென்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி என்னோடய ஆஃபீஸ் லென்ஸுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. நான் அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வரும்போது வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து செய்வேன். யார் திரும்பி எனக்கு ட்ரையல் டெஸ்ட்டு யார் சொல்லு? அஞ்சனா சித்தியும் அனிஷாவும்.
அனுஷாவும் அஞ்சனாவும் ஆர்த்திகா இன்னைக்கு என்ன பண்ண போற அவங்கெல்லாம் 2 பேருமே ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு என்ன இதை மிக்ஸ் பண்ணு. பாதியில் எங்கே ஓடுங்க? குக் பண்ணும்போது பாதியிலலாம் போகக்கூடாது, ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போகணும். நீ தான் பண்ண, நான் பண்ணாலும் நீ வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அம்மாக்கு சூஸ் ஷெஃபாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஹெட் ஷெஃப் ஆகணும். சரியா? ஸோ மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாம், மிக்ஸ் பண்ண. ஓகே, ஸோ நம்மளோட கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது இன்னும் லேசாக ஒரு கொதி வரணும். ஓகே மகா, நெக்ஸ்ட் இந்த வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து vlog வந்து மகாவோட ரெசிபி. ஓகே, அழக்கூடாது, அடிச்சுக்கோ அம்மாவுக்கு. எஸ், இப்போ நீ பண்ணு. அம்மா குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீ பண்ணு ஸ்நாக்ஸ் ஏதாவது. நான் இதில் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்க லேசாக அந்த மசிக்கக்கூடியதை வச்சு மசிச்சு விட்டேன். ஏன்னா நம்ம வந்து இது கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டோம் பார்த்தீங்களா, அதனால அது கொஞ்சம் முழிச்சிட்டு நிற்கும். வேக வச்ச உருளைக்கிழங்குனா அந்த குழுப்பு வந்துடும், ஒத்தையாக நிற்காது. ஸோ கட் பண்ணதுன்னா உங்களுக்கு அப்பப்போ முழிச்சிட்டு நிற்கும். அதனால் நான் வந்து லேசாக மசிச்சு விட்டுட்டேன். ரொம்பலாம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டுருங்க. போட்டுட்டு அடுப்பு அணைச்சிட்டோன்னா நம்மளோட கிரேவி ரெடி. ஸோ இதுதான் வந்து எங்கள் அம்மாவோட ஆப்பக்கறி. இது வந்து எங்கள் அம்மா வேறு எப்போவுமே பண்ண மாட்டாள். ஆப்பத்துக்கு மட்டும்தான் இந்த வறுத்தரைச்ச கறி பண்ணுவாள். இன்னுமே டார்க்காக இருக்கும் அம்மாவுக்கு அது. அம்மா வந்து தேங்காவை இன்னுமே வறுப்பாங்க, பட் நான் வந்து இது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. ஸோ எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து ப்ரீடீனுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு நிஜமாக நான் சம்டைம்ஸ் வந்து எனக்கு திணறிடுவேன், எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. பிகாஸ் அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸாக என்னன்னு தெரியல, டக்குன்னு கோவம் வந்துடுங்க மகாக்கெல்லாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி என்னோடய ஸ்டோரி, என்னோடய சின்ன வயசில் உள்ளது எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து அவள் கூட ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணி அவளை வந்து பேக் டு நார்மலுக்கு வந்து ஆக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அவள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது செய்ய சொல்லிவிட்டு டைம் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா வீக்கெண்டில் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணேன். இப்போ நம்ம ஆப்பத்தை பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட ஆப்பம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடையில் இங்கே பாருங்கள், நான் நேற்று வச்சேன்ல ஸ்ப்ரவுட்ஸு, அதை வந்து உங்கள் கூட காணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இந்தளவுக்கு வந்திருக்கு. ஆனால் எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பி கிடையாது ஸ்ப்ரவுட்ஸில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஊற வச்ச டைமிங் வந்து குறவு, அதனால எனக்கு ஸ்ப்ரவுட்ஸ் காலையில் வந்து வரவே இல்லை. ஸோ எப்போவுமே இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 மணிக்கூறாவது உங்கள் பச்சை பயிறு ஊறணும். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரவுட்ஸ் வரும். மற்றபடி இப்போ நல்லா வந்துடுச்சு, பட் இன்னுமே அழகாக வரும். அது ஒன்று நான் நோட் பண்ணது வந்து, நீங்கள் ஊற வைக்கிற டைம் வந்து குறைஞ்சிச்சின்னா, ஸோ 5 to 6 hours வச்சுக்கோங்க. அந்த டைம் ஊற வச்சு பண்ணிங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் அவ்வளோ அழகாக வரும். அண்ட் இன்னொன்று கேட்டது வந்து, ஸ்ப்ரவுட்ஸை நீங்கள் வந்து ராவாக சாப்பிட்லாமான்னு. ஸ்ப்ரவுட்ஸை நீங்கள் ராவாக தான் சாப்பிட்ணும். பிகாஸ் எப்போ இதை குக் பண்ணுறீங்களோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஹை பெனிஃபிட் இருக்குல்ல, நியூட்ரிஷன் வந்து குறைஞ்சிரும். அதனால் ஸ்ப்ரவுட்ஸை நீங்கள் காலையில் ஒரு பிடி எடுத்து சாப்பிடுங்க ராவாட்டு, இல்லாட்டி நீங்கள் சாலடில் அதில் கூட போடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஆப்போ நல்லா பொங்கிடுச்சு, சூப்பராக பொங்கிடுச்சு. பரவாயில்லையே, நான் இவ்வளோ தூரம் பொங்குன்னு நினைக்கல. சரி, இப்போ நம்ம இதை சுட்டு பார்த்துடலாம். அப்போ தான் மொமெண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் இதை சுட்டு பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து ரெண்டு அணம் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பச்சட்டியில் விட்டு காணிக்கிறேன். இதில் தொட்டுறது என்ன மகா, இன்றைக்கி எனக்கு மகா தான் வீடியோகிராஃபர். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட நல்ல பொங்கி இருக்குது பாருங்கள், சூப்பராக பொங்கி இருக்குது. இந்த ஆப்பத்தில் ஒரு லேடில் எடுத்து நம்ம ஆப்பச்சட்டியில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்வேர்ல் பண்ணணும். ஐயோ பொசு இது என்கிட்டயே வந்துட்டுருக்கு. நான் மூடி வச்சுட்டேன், எண்ணெய் விட வேண்டாம், பட் நான் லேசாக தெளிச்சிட்டு இப்போ இங்கே தோசைக்கல்ல நான் உங்களுக்கு ஊற்றி காணிக்கிறேன். ஸோ இதே லேபிள் எடுத்து கிட்ட வந்து காணி. நம்ம நார்மல் தோசை விடுற மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஓகே, பட் இங்கே பாருங்கள்,
நான் ஆல்ரெடி ஒன்று சுட்டுட்டேன். இங்கே டெக்ஸ்டரை பாருங்க, சான்ஸே இல்லைங்க. என்னால் நம்பவே முடியல. ஆக்சுவலி இது கோதுமை மாவில் பண்ணது அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல. இங்கே எவ்வளோ போரஸ் இருக்கு பாருங்க, தெரியுதாடா? இங்கே பாருங்க, வாவ். அண்ட் சாஃப்ட்னஸை பாருங்க, பஞ்சு. டேஸ்ட் முக்கியம், டேஸ்ட் பண்ணிடலாம். முடிஞ்சு நார்மல் ஆப்பம் மாதிரி இருக்கு. நம்பவே முடியலையே. அம்சம் இங்க பாருங்க, தூக்கி காணி இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்ம நார்மல் ஆப்பம்லாம் எப்படி இருக்கும்? நீங்க அரைக்க வேண்டாம், ஆப்பத்துக்கு ஊற வைக்க வேண்டாம், ஹெல்தியாட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்துச்சுன்னா அரை மணிக்குள்ள டின்னர் ரெடி. டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ நீங்கள் இது எப்படிமா நீங்கள் வந்து அரைச்சி மூடி வச்சிருங்க புளிக்கிறதுக்கு. அந்த ½ அன் ஹவர் ஊறுறதுக்கு அந்த டைமில் அப்படியே அந்த டைமில் நீங்கள் வந்து கிரேவி பண்ணிடுங்க. சிக்கன் கிரேவினாலும் சரி, முட்டை கிரேவினாலும் சரி, இந்த உருளைக்கிழங்கு கிரேவினாலும் அது புளிக்கிறதுக்கு இடையில பொங்குறதுக்கு இடையில நீங்கள் கிரேவி செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிள். இங்கே பாருங்க, கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் வந்து ஆப்பத்தை சுட்டுருவோம். தட்ஸ் இட், டன். வேலை ஈஸியாக முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கடகடன்னு ஆப்பத்தெல்லாம் சுட்டுட்டு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கோதுமை ஆப்பம் வச்சாச்சு. இப்போ நம்மளோட எங்கள் அம்மாவுடைய வறுத்தரைச்ச உருளைக்கிழங்கு ஆப்பக்கறி. இது வந்து நான் ஆப்பக்கறின்னு தான் சொல்லுவேன். சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட டின்னர் வந்து இதுதான். இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் முடிச்சு எல்லாம் லோட் பண்ணி கிச்சனை நான் க்ளீனும் பண்ணியாச்சு. அங்கே ஷெஃப் வந்து என்னமோ குக் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நானும் 2 ஆப்பம் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. பிகாஸ் அந்த ஆப்பம் வந்து செம்ம டெம்ப்டிங். என்னதுடா நீங்கள் இது ஷெஃபுக்கு ஹெல்ப் பண்ணலையாங்க? அவங்க கோவத்தில் இருக்காங்க. ஆக்சுவலி மஹி சொல்லு, நானும் குக் பண்ண போகிறேன். இவா குக் பண்ணோன்னா அந்தாலும் அவளும் குக் பண்ணும். நான் சொன்னேன், உனக்கு இன்னும் குக்கிங்க்கு வயசு வரல, நீ அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. சேட்டைக்கு வந்து அவள் அக்கா என்ன பண்ணாலும் அது அவளும் பண்ணும். சரி, ஓகே. ஸோ நான் இப்போ வந்து உங்ககிட்ட என்ன விஷயம் காணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப் நான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு பார்த்தீங்கன்னா பாதாம் பால் வந்து செஞ்சேன். ஸோ அது ஃபுல்லாகவே காலி. இப்போ இவ்வளோ தான் லெஃப்ட் ஓவர். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சதீஷுக்கு வேணுமான்னு கேட்டேன், வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் லாஸ்ட் கப்பு நான் குடிக்க போகிறேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. ஸோ இது ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் இன்னும் திக்காயிடுச்சு. பட் ஹோம்மேட் பாதாம் பால் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துடும். இப்போவே வேணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஃபுல்லாக விடாது, மேலே தீந்தா பாஸ்தா அப்படியா? சரி, வேணா இன்னும் பாஸ்தா சாஸ் இருக்குது. ஜஸ்ட்டு சிம்பிள் லசானியா பண்ணிகிட்ருக்காவா, ஆசைப்பட்டுட்டா பண்ணட்டும். என்கிட்ட ஆக்சுவலி இந்த லசானியா ஷீட்ஸ் கொஞ்ச நாளாகவே ஃப்ரீசரில் இருந்துச்சு. அதனால் போதும், ரொம்ப போடாதீங்க, ஒரு லேயர் போதும். டாப்பில் மட்டும் கொஞ்சம் நிறைய போடும். எந்த லெவலில் இருக்கிறது உங்கள் லசானியா? ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி ஆக்சுவலி எனக்கு மகாவை பார்க்கும்போது நானும் இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளையில நிறைய ட்ரை பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். அதில் தான் எனக்கு அந்த குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கூடிச்சு. அதனால் மகா சொல்லும்போது அவளை வந்து நான் இனிமேல் குக் பண்ண விட போகிறேன். அப்படி தானே மகா? மகாவை ரேப் பண்ணி கொண்டு வந்தா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லசானியா ஃபுல்லாக தீத்துரு. என்னடா ஆக்சுவலி இதுகளுக்கு கிட்ட வந்தேன்ல வீடியோ எடுக்க, என் மேலே ஃபுல்லாக பாதாம் பாலை மக்கி குட்டிட்டான்.
அப்படிதானே மக்கி? சீஸ் அங்கே தானே எடுத்த, என் மேலே ஏன் கொட்டின? சரி, 2 பேரும் செஞ்சுட்டு அவனில் வைக்கும்போது என்னைய கூப்பிடுன்னா அம்மா வைக்க. ஓகே, நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே மகாவோட லசானியா இருக்குது. இவந்தோ இன்னைக்கு நாங்கள் சாப்பிடாட்டாலும் மகாவோட ஆசை நிறைவேறிச்சா? மகா நீ மட்டும் சாப்பிடு, ஆனால் உன் ஆசை நிறைவேச்சுல. ஓகே, நான் வந்து இப்போ இன்னொரு 5 மினிட்ஸில் அது வந்து ரெடி ஆயிரும். ஸோ நாளைக்கு பாதாம் வந்து ஊற போட்டாச்சு. ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நாளைக்கு வரைக்கும் இருக்குது ஸ்ப்ரவுட்ஸ். ஸோ நாங்கள் எடுத்து வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இன்னைக்கு வீடியோவே முடிச்சுக்கிறேன். பாய் சொல்லுங்க. பாய். அது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பீக் நான் மகாவோட லசானியா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, நீங்கள் பாஸ்டா சூப்பர் ஆசை தீந்தம்மா. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்னன்னா சீஸி லசானியா. பிரனிஷ்கா சீஸி லசானியா. குட். இப்போ இதை ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. இங்கே இன்னொரு நாள் நம்ம இன்னொரு வீடியோ எடுக்கலாம். இது வந்து 4 இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்கள் ஆரிகானோ, சில்லி பவுடர், அது சில்லி ஃப்ளேக்ஸ், அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸு, பீஸா டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் சீஸ் மட்டும் தான். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போடுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, சீஸியாக இருக்குது. குட். உன் மகளோட ஃபுட் நல்லா இருந்தா? சூப்பர். சூப்பர்.